மிகுந்தலை இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள மிகுந்தலை புத்த மதம் இலங்கைக்கு வந்த வரலாற்றின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் இந்திய அரசர் அசோக மன்னரின் மகனான அரகத் மகிந்தர் இங்கு வந்து அரசன் தேவநம்பிய திசாவிடம் புத்த மதத்தை அறிமுகப்படுத்திய இடம் இதுவென்பது தொல்லியல் ஆதாரங்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. காலை ஒளியில் மிகுந்தலை மலைத்தொடர் மெதுவாக வெளிப்பட்டது. அடிவாரத்தில் இருக்கும் பழமையான படிக்கட்டுகளை நோக்கி சென்றபோது காற்றில் ஒரு அமைதி இருந்தது. சுமார் 1840 கல் படிகள், ஒவ்வொன்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன் செதுக்கப்பட்டவை. மேலே செல்ல இது ஒன்றே வழி. Mahintale. This is a mountain located about 12 kilometers east of the city of Anuradhapura in the northern province of Sri Lanka. It is considered to be the place where Buddhism was first introduced to Sri Lanka. Mahintale can be called the birthplace of Buddhism because it is the place where a new era in the spiritual history of Sri Lanka began. In the 3rd century BC, the Indian king Ashoka sent his son, Daharat Mahinda Thero, to Sri Lanka with the aim of spreading Buddhism. At that time, Sri Lanka was ruled by King Devanampiya Tissa. One day, while the king was on his hunting trip in the Mahintale mountain range, Mahinda Thero descended from above and preached the Dharma to him. At that moment, the king and his courtiers accepted Buddhism. This event marked a major turning point in the spread of Buddhism in Sri Lanka. மலையின் பல இடங்களில் கற்களில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் இன்னும் காணப்படுகின்றன. அவை அக்கால அரசர்கள், கிராம மக்கள் செய்த தானங்களின் பதிவுகள். ஒரு கல் தட்டில் பிராமி எழுத்து இன்னும் தெளிவாக இருந்தது. 2200 ஆண்டுகளாக காற்று, மழை, வெயில் ஆகியவற்றை தாங்கியும் மங்காத வரலாறு. குன்றை அடைய முன்னராக சமதளத்தில் ஒரு பழைய மடத்தின் இடிபாடுகளை கொண்ட இடம் உள்ளது. அது சமையல் கூடம். எல்லா விவரங்களும் தமிழ் மொழியிலும் எழுதப்பட்டு இருந்தது. அதனால் யாருடைய வழிகாட்டலுக்கும் அவசியமில்லாமல் போயிற்று. காலை 6 மணிக்கு மிகுந்தலை மலைக்கு சென்ற முதலாவது பயணி நான்தான். பாதைகள் குரங்கு அடுக்குகளால் நிரம்பி இருந்தாலும் இயற்கையான முற்றிலும் கண்கவர் காட்சியை தரும் தளத்தின் உயரத்தில் இருந்து சூரியன் உதிப்பதை ரசிப்பது நீண்டகாலமாக நினைவுகளில் பதிந்திருக்கும். மிகுந்தலை இலங்கையில் பௌத்தத்தின் தொட்டில் என்று கூறலாம். கலிங்க யுத்தத்தின் பின் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த அசோகர் பௌத்த மதத்தை தழுவி அது தன்னளவில் ஏற்படுத்திய பல மாற்றங்களை உணர்ந்து பௌத்தத்தை உலகம் முழுவதும் பரப்பும் நோக்கில் தர்மமகா மாத்ராக்கள் எனும் தூதுவர்களை பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். இலங்கைக்கும் ஒரு தூதுக்குழு வந்தது. ஆனால் மன்னர் திசா உடனடியாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இது குறித்தான ஆலோசனையை தள்ளி வைத்தார். கிறிஸ்துவுக்கு முன் 247 மிகுந்தலையின் கதை உருவாக்கப்பட்டது. ஜூன் மாதம் ஒரு பௌர்ணமி மாலையில் அனுராதபுர மன்னர் தேவநம்பிய திச மலைக்கு மான்வேட்டையாடச் சென்றார்.
அதன்போது புத்த துறவியும் இந்திய பேரரசரின் மகனுமான மகிந்த தேரர் அவரை சந்தித்தார். இச்சந்திப்பில் இருந்துதான் இலங்கையில் பௌத்தம் அறிமுகமானது. இலங்கையின் முதல் பௌத்த விகாரை இங்குதான் கட்டப்பட்டது. துறவி மகிந்தவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒரு ஆனி மாதம் மாலை பௌர்ணமியின் போது நடந்தது. இலங்கையில் பௌத்தம் தோன்றிய நாளாக கருதப்படும் இந்த பௌர்ணமிக்கு போயா பொசோன் என பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மிக முக்கியமான பௌத்த கொண்டாட்டங்களில் இதுவும் ஒன்று. கிறிஸ்துவுக்கு முன் 247 அனுராதபுரத்தின் அரசர் தேவநம்பிய திஸ்ஸா மான்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தார். இது அவருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்குகளில் ஒன்று. ஒரு மானை வேட்டையாடச் சென்றபோது யாரோ ஒருவர் அவரது சொந்த பெயரான திஸ்ஸா திஸ்ஸா என்று அழைப்பதை கேட்கிறார். மன்னர் மிகவும் ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் அவரை யாரும் அவ்வாறு அழைக்க துணிய மாட்டார்கள். அப்போது ஒரு பெரிய பாறையின் மேல் 7 பேரை பார்த்தார். நீங்கள் யார்? மன்னர் இந்த அந்நியர்களிடம் கேட்கிறார். ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவர் பெயர் மகிந்த. அவர் இந்தியாவிலிருந்து வந்தவர். இவர் மௌரிய பேரரசர் அசோகருக்கும் அவரது முதல் மனைவி தேவிக்கும் பிறந்த இரட்டையர்களில் மூத்தவர். மற்றையவர் சங்கமித்ரா. பேரரசர் அசோகர் இவருக்கு மகேந்திரா என பெயரிட்டார். அதாவது உலகத்தை வென்றவன் என்று பொருள். ஆனால் இலங்கையில் மகிந்த என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறார். மகிந்த அரசனிடம் தான் ஒரு பௌத்தன் என்றும் அவருக்கு உதவி செய்ய வருவதாகவும் கூறுகிறார். உண்மையில் அவர் கர்மாவை அறிந்திருக்கிறார். அது என்ன என்பதை அவருக்கு விளக்க முடிவு செய்தார். கர்மா என்றால் என்ன? விலங்குகள் போன்ற ஒவ்வொரு உயிரினத்தையும் கவனிப்பது ஏன் முக்கியம் என்பதை துறவி மன்னருக்கு விளக்கினார். புத்த மதத்தின் கொள்கைகளையும் அதன் மதிப்புகளையும் அவருக்கு விளக்கினார். இந்த உரையாடலினாலும் துறவியின் அறிவினாலும் சமாதானமடைந்த மன்னன் தனக்கு தெரியாத இந்த மதத்தை பற்றி மேலும் மேலும் கேள்விகளை கேட்டார். புத்த துறவி மன்னன் தேவநம்பிய திஸ்ஸாவை விரைவாக புத்த மதத்திற்கு மாற்றுகிறார். மகிந்த தேரர் தனது உரையாடலை தொடர்வதற்கு முன் அவரது புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் பொருட்டு மன்னரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த மரம் என்னவென்று சொல்ல முடியுமா? அது அவர்களுக்கு அருகில் அமைந்து இருந்தது. அது மாமரம் என்று அரசன் பதில் கூற, அப்போது மகிந்த உங்களை சுற்றி வேறு மரங்கள் உள்ளதா என கேட்கிறார். நிச்சயமாக பல உள்ளன என்று மன்னர் பதிலளித்தார். அப்போது மகிந்த அவரிடம் இந்த மாமரத்தையும் மற்ற மாமரங்களையும் தவிர அரசன் வேறு ஏதேனும் மரங்களை பார்க்கிறானா என்று கேட்கிறார். ஆம் என்று பதிலளிக்க, ஆனால் அவை மாமரங்கள் அல்ல என்கிறார். பின்னர் துறவி அவரிடம் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். மற்ற மாமரங்கள் மற்றும் மற்ற மரங்களை தவிர வேறு ஏதேனும் மரங்களை பார்க்கிறீர்களா? அதற்கு அடுத்ததாக இருக்கும் ஆரம்ப மரத்தை காட்டி இந்த மாமரம் இருக்கிறது என்று மன்னர் பதிலளித்தார். சோதனை வெற்றிகரமாக உள்ளது. அப்போது மகிந்த அவரிடம் மன்னருக்கு உறவினர்கள் நண்பர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். திஸ்ஸா பதிலளித்தார். அப்போது மகிந்த அவரிடம், உன் அன்புக்குரியவர்கள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள்? அப்போதுதானே தனக்கு வேண்டும் என்று ராஜா பதிலளித்தார். இறுதியாக மகிந்த அவரிடம் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஆம், நிச்சயமாக என்று ராஜா பதிலளிக்கிறார். அப்போது சீடன் அரசன் வேட்டையாடிய மானை அவனிடம் காட்டுகிறார். மிருகமும் தன் உயிரை விரும்புகிறது என்றும்
அதை கொல்ல முயன்றால் மிருகம் ஓடிவிடும் என்றும் அவருக்கு விளக்குகிறார். ஒவ்வொருவரும் அவரவர் சுதந்திரம் தேவை, எனவே யாரையும் யாராலும் கொல்லவோ அழிக்கவோ கூடாது என மகிந்த கூறுகிறார். இந்த விவாதங்கள் அனைத்தும் இன்று புகழ்பெற்ற மாமரம் மற்றும் தகோபா அம்பஸ்தலே அமைந்துள்ள மிகிந்தலை தளத்தில் நடந்தது. இந்த உரையாடலை தொடர்ந்து அரசர் புத்த மதத்தை ஏற்கிறார். பின்னர் அவர் துறவி மகிந்தவை தனது அரண்மனைக்கு வரவழைத்து பௌத்த தத்துவத்தை கேட்க அப்பகுதி மக்களை அழைக்கிறார். உள்ளூர்வாசிகள் பின்பற்றுகிறார்கள் மற்றும் பலர் துறவிகளாக மாறுகிறார்கள். இவ்வாறு பௌத்தம் இலங்கைக்குள் நுழைந்தது. அது ஆனி மாதத்தில் ஒரு முழு நிலவு இரவு. பௌத்த பண்டிகையான பொசோனின் போது மிகிந்தலை உண்மையான யாத்திரை இடமாக மாறியது. இப்போதும் மிகிந்தலையை சுற்றி சென்றால் நிறைய மாமரங்கள் இருப்பதை காணலாம். அமைதியாக வாழும் மான்களையும் எளிதாக காணலாம். இலங்கையில் பௌத்தம் குடியேறிய முதல் நகரமாக மிகுந்தலை கருதப்படுகிறது. இதற்கு முன்பு எந்த மதமும் இல்லை. இயற்கையுடன் தொடர்புடைய சில மாய நம்பிக்கைகள் மட்டுமே இருந்தது. படிகளில் ஏறியதும் டகோபா அம்பாஸ்தலே என்ற இடத்தை பார்க்காமல் கடந்து செல்வது சாத்தியமில்லை. அது தளத்தின் நடுவில் உள்ளது. அனைத்தும் வெள்ளை நிறத்தில் உள்ளது. இங்குதான் மகிந்தவுக்கும் மன்னர் தேவநம்பிய திசாவுக்கும் இடையிலான சந்திப்பு அவர் மதம் மாறுவதற்கு முன்னர் இடம்பெற்றிருக்கும். அனுராதபுரத்திலிருந்து கிழக்கில் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மிகுந்தலை உயரமான குன்றுகளால் ஆனது. அந்த குன்றில்
மேலும் கற்பாறைகளாலான 3 குன்றுகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஏறி இறங்க வேண்டும். மிகுந்தலைக்கு வருவது வரலாறு மட்டுமல்ல, பழமையான பொறியியல் கலைக்கும் ஒரு பயணம். கந்தகா சேயா அருகில் பெரிய கல் சுவர்கள் மற்றும் நீர் மேலாண்மை அமைப்புகள் இன்னும் அசையாமல் நிற்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன் மழைநீரை சேகரித்து விநியோகிக்கும் முறைகள் எவ்வளவு நுணுக்கமாக இருந்தன என்று ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 560 மற்றும் 480க்கு இடையில் புத்தரால் விஜயம் செய்யப்பட்டதாக கூறப்படும் இடங்களில் மிகுந்தலை மலையும் ஒன்று என்று மகாவம்சம் கூறுகிறது. மகாவம்சத்தில் புத்தரின் 3 முறை இலங்கை வருகையை பற்றி விரிவாக கூறப்பட்டிருந்தாலும் புத்தரின் போதனைகளின் தொகுப்பான திரிபிழகத்தில் புத்தர் இலங்கைக்கு வந்தது பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இதில் என் கடைசி மகன் இருக்கല്ലോ, அவனை தோளில் தூக்கி கொண்டு நடந்தான். இந்த கண்கவர் தளம் 3 சிறிய மலைகளுக்கு மேல் விரிவடைந்து சுற்றுப்புறத்தின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது. உண்மையில் இந்த இடத்தை முழுவதும் சுற்றி வர ஒரு நாள் வேண்டும். ஆனால் அவ்வளவு நேரம் என் கைவசம் இருக்கவில்லை.
40 ஆண்டுகள் ஆட்சி செய்த தேவநம்பிய திசா இலங்கை வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுகிறார். அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே என்பதற்கு பொருந்தி திசாவின் தனிப்பட்ட முடிவினால் இலங்கையின் முழு வரலாறும் மாற்றி அமைக்கப்பட்டது. முக்கியமான குறிப்பு: கௌதம புத்தர் போதனை செய்த வழிமுறைக்கும் இன்றைய இலங்கை பௌத்த நடைமுறைக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அதற்கு புத்தரோ அல்லது அவரது நேரடி சீடர்களோ பொறுப்பேற்க முடியாது.